வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு தமிழ்ல இல்ல, ஹிந்தில மட்டும் தான் இருக்கு. அதனால மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. இந்த எபிசோட்ல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இந்த எபிசோட் கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனே ஒரு 17 வயசு பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. இந்த வயசுலயே இந்த கிராமத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு யோசிக்கிறாங்க போல. இப்ப மாப்பிளையே இவங்க கிட்ட வெக்கப்பட்டு பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நான் லெஸ்பியனு, எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற மாப்பிள பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணோட பேரு மீனா அப்படின்றது. இப்ப மாப்பிளையும் எதுவுமே பேசாம வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. மாப்பிள்ளை இதை பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு போல. இப்ப மீனாவோட அப்பாவும் மீனாவை போட்டு அடிக்கிறாரு. மாப்பிள்ளை கிட்ட என்ன சொன்னேன்னு கேக்குறாரு. எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. மீனாவை பொறுத்த வரைக்கும் சுதான்ற மாதிரி ஒரு தங்கச்சி இருக்கா. அந்த தங்கச்சியுமே இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கா. உன் தங்கச்சி எப்படி ஒழுக்கமா இருக்கா, அந்த மாதிரி நீ இருக்க மாட்டியான்ற மாதிரி தான் அப்பா போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அப்பா இருக்காருல, மீனாவை வேகமா ரூம்ல இழுத்து தள்ளுறாரு. நீ இதுக்கப்புறம் இந்த ரூம்குள்ள தான் இருக்கணும். நான் யாரை பாக்குறேனோ அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஏதாவது மறுப்பு சொன்னு வச்சுக்கோ, பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், உன் கதையை முடிச்சிருவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மீனா எதுவுமே பேசாம இந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்ப யாருக்குமே தெரியாம இவங்க சைலண்டா வீட்டை விட்டு வெளியே வராங்க. வேற ஏதோ ஒரு வழியை யூஸ் பண்ணி தான் இவங்க வெளியே வராங்க போல. இப்ப இங்க இருந்து வேற ஒரு பகுதிக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஒருத்தரோட ரூம் கதவை தட்டுறாங்க. அவருமே கதவை திறக்கிறாரு. இப்ப வேகமா அந்த நபரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இந்த நபரோட பேரு விராஜ் அப்படின்றது. விராஜ் தான் மீனா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் லெஸ்பியன் சொன்னாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். விராஜுக்கும் இவங்களுக்கும் ஏகப்பட்ட வயசு வித்தியாசம் இருக்கு. இதை தாண்டி விராஜை பொறுத்த வரைக்கும் வேற கேஸ்ட சேர்ந்தவரா இருப்பாரு. என் அப்பா வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. ஆனா விராஜ் ரொம்ப பயப்படுறாரு. அப்பா ஏதாவது பண்ணிட போறாரு அப்படின்ற மாதிரி தான் பயப்படுறாரு. ஒன்ன மாதிரி ஒரு பயந்தாங்குடியை போய் லவ் பண்ண பாரு, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி மீனாவும் கோவமா இங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி 1 மாசம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப மீனாக்கு கல்யாணம் முடிஞ்சிருது. அப்பா புதுசா ஒரு மாப்பிளைய பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு போல. இப்ப மாப்பிள்ள இருக்காருல, இவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல, அதனால ரொமான்ஸ் பண்றதுக்காக பக்கத்துல வராரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு வேணான்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த மாப்பிளையும் ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே ஹனிமூனுக்கு போற மாதிரி பிளான் இருக்கும். அந்த இடத்துக்கு சுதா வந்திருக்கா. இங்க எதுக்காக உன்னோட தங்கச்சி வந்திருக்கான்ற மாதிரி மாப்பிள்ளை கேட்கிறாரு. இல்ல, நம்ம முகூர்த்தம் இன்னும் வரலையா, சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் பார்த்துட்டு சொல்றதா சொல்லியிருக்காங்க, அதனால தான் தங்கச்சி கூட இருக்கா, ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவங்க ஒரு வண்டிக்காக தான் வெயிட் பண்றாங்க. அந்த வண்டியும் இந்த இடத்துக்கு வந்துருது. அந்த வண்டியை ஓட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா விராஜா தான் இருப்பாரு. இப்ப விராஜா இவங்களும் பார்வையிலேயே சிக்னல் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஏதோ ஒரு பிளானோட தான் இவர் வந்திருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மீனா அன்னைக்கு நடந்து போகும்போது விராஜ் தடுத்து பேசியிருப்பாரு. உன் அப்பாவை மீறி உன்னை என்னால கூட்டு போக முடியாது, ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்க போற நபரை மீறி என்னால கூட்டு போக முடியும். நீ கல்யாணம் பண்ணி வேற ஊருக்கு போயிடு, அந்த ஊர்ல இருந்து உன்னை நான் கூட்டு போயிடுறேன், எப்படியாவது மாப்பிள்ளைய அடிச்சு போட்டுட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இதனால தான் இந்த பிளானை போட்டிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல 2 பேருமே கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா இவர் இருக்கார்ல, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு கூட்டு போறேன், சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்க ஒரு கோயில் இருக்கு, நீங்க ரிச்சுவல்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஒரு பிளானோட தான் அந்த இடத்துக்கு கூட்டு வராரு. இதெல்லாம் தெரியாம மாப்பிள்ள நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப மாப்பிள்ள கல்யாண கெட்டப்ல தான் வந்திருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல விராஜ் இருக்காரு பாத்தீங்களா, மண்டையிலேயே அடிச்சு இவரை உட்கார வச்சிருக்காரு. இப்ப மாப்பிள்ளையோட வாயெல்லாம் அடைச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஏதோ ரிச்சுவல் மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பொண்ணு மீனா இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு ராடை வச்சு இவரோட மண்டையிலேயே அடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி 12 வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப கார்ல ஒருத்தங்க வந்துட்டு இருக்காங்கல்ல, இவங்க பேரு கவிதா அப்படின்றது. இந்த கதையில இவங்க முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இவங்களோட பசங்க 2 பேர் இருக்காங்கல்ல, டே கேர்ல தான் இருக்காங்க. டே கேர்ல இருக்க ஷாலினின்றவங்க கால் பண்றாங்க. மேடம், பொண்ணுங்களை கூட்டு போக எப்ப வருவீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் வேலை விஷயமா வெளியே வந்திருக்கேன், என் ஹஸ்பண்ட் ரமேஷ் கூட்டு போறதுக்காக வருவாருன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, எல்லா பசங்களுக்கும் விளையாட்டு எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ரமேஷும் பொறுமையா இந்த இடத்துக்கு வராது. இப்ப பசங்களை சர்ப்ரைஸ் பண்றாரு. பசங்களும் அப்பாவை பார்த்தோன்னா ஓடி வந்து கட்டிலாம் பிடிச்சுக்கிறாங்க. கூட்டிட்டு போற டைம் வந்துருச்சு போல. ஒவ்வொரு பேரண்ட்ஸா இந்த இடத்துக்கு வராங்க. அந்த மாதிரி மோனிகான்னு ஒரு லேடி வந்திருக்காங்க. அவங்க பையனை கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. மோனிகாவும் ரமேஷும் இந்த இடத்துல வச்சு சாதாரணமா பேசிக்கிறாங்க. கூட்டு போகும்போது வராங்கல்ல, அதனால தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க போல. இன்னைக்கு இந்த 2 பொண்ணுங்களோட பர்த்டேவா இருக்கும், அதனால விஷஸ் எல்லாம் சொல்றாங்க. அம்மா இன்னும் விஷஸ் சொல்லியன்ற மாதிரி இந்த 2 பொண்ணுங்க வருத்தப்பட்டு இருக்காங்க. நைட் இவங்க எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் தான் அம்மா வீட்டுக்கு வராங்க. அச்சச்சோ, பசங்க தூங்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க.
இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, பசங்க உனக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு பிசினஸ் மீட்டிங்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க, நான் காலையில பசங்களுக்கு சமாதானம் சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப வேற ஒரு நாள் நடக்கிறத காட்டுறாங்க. கவிதா இருக்காங்கல்ல, பசங்க 2 பேரையும் ரெடி பண்ணிடுறாங்க. அம்மா இன்னைக்கு ஈவினிங் கூட்டு போறதுக்கு வரேன்ற மாதிரிலாம் பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வேலைக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க வேலைக்கு போறது சுத்தமா மாமியாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இன்னும் எவ்வளவு நாள் டே கேர்லயே பசங்களை விடுவ, நீ வேலைக்கு போகாம இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி மாமியார் கோவப்படுறாங்க. இதை தாண்டி ஆண் குழந்தை பெத்து தராம இருக்காங்கல்ல, அந்த கோவம் வேற மாமியாருக்கு இருக்கு. அதனால மாமியார் கொஞ்சம் திட்டுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. நானும் வீட்ல இருந்து என்ன செய்ய போறேன், ஏற்கனவே உங்க சின்ன மருமகளும் உங்க பொண்ணு வீட்ல தானே இருக்காங்கன்ற மாதிரி கவிதா கொஞ்சம் குத்தி காட்டுற மாதிரிலாம் பேசுறாங்க. ஆக்சுவலா சின்ன மருமகளோட பேரு ஜெயந்தி அப்படின்றது. அதே சமயம் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க போல, வீட்ல இருக்காங்கன்ற மாதிரி கவிதா சொன்னாங்கல்ல. இதை கேட்டு ஜெயந்தி டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, என் ஹஸ்பண்ட் வீட்ல இருக்க சொல்லிட்டாரு, வெளிநாட்டுல இருந்து எனக்கு காசு அனுப்புறாரு, நான் வீட்ல இருந்தா என்ன, வெளியே போனா உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. நான் சாதாரணமா தான் சொன்னேன்ற மாதிரி கவிதா சொல்றாங்க. ஆனா ஜெயந்தியும் சரி தங்கச்சியும் சரி பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வந்து சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றாரு. அம்மாக்கும் சமாதானம் சொல்றாரு. நீ வேலைக்கு கிளம்பு, அம்மாவை பாத்துக்கிறேன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. கவிதா கூட்டு போற டைம் வந்துருது, இன்னும் கூட்டு போக வராம இருக்காங்க. இதனால 2 பசங்க சோகமா உட்கார்ந்து இருக்காங்க. இந்த இடத்தை நடத்துறவங்களோட பேரு ஷாலினின்னு சொன்ன பாத்தீங்களா, ஷாலினியே இவங்க கிட்ட விளையாட்டெல்லாம் காட்டலாம்னு நினைக்கிறாங்க. என் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 2 பொண்ணுங்களும் இவங்க கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஷாலினிக்கு போன் கால் வருது. இவங்க அட்டன் பண்ணி பேசணும்ல, அதனால அசிஸ்டன்ட்டை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. நீ விளையாட்டு கட்டுன்னு சொல்றாங்க. அசிஸ்டன்ட்டும் விளையாட்டெல்லாம் காட்டுறாங்க. அப்படி இந்த பொண்ணுங்க ஆடிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பொண்ணுக்கு மயக்கம் வருது, பொத்துன்னு விழுறா. இப்ப இன்னொன்னு பொண்ணுமே மயங்கிறா. இப்ப 2 பொண்ணுங்களையும் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பதட்டமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் பேரண்ட்ஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. இப்ப கேள்விப்பட்டு எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஷாலினி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப டாக்டருமே செக் பண்ணிட்டாரு. அப்படி செக் பண்ண டாக்டர் இருக்கார்ல, ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா, இன்னொன்னு பொண்ணு சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான்னு சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுலயும் மாமியார் இருக்காங்கல்ல, இந்த ஷாலினி மேல கோவப்படுறாங்க. நீ தானே கவனிச்சுக்கணும், ஏன் கவனிக்காம விட்ட, என்னோட பேத்திக்கு என்னதான் கொடுத்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் கிட்ட சொல்லிடலான்ற மாதிரி போலீஸ் கிட்ட தகவலை கொடுத்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் டீமும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. எதனால பசங்க மயக்கம் போட்டாங்க, நீங்க ஏதாவது சாப்பிட தந்தீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. சார் நாங்களாம் எதுவுமே சாப்பிட தரமாட்டோம் சார், வீட்டுல இருந்து தான் பசங்க எடுத்துட்டு வருவாங்க, அதை தான் ஊட்டி விடுவோம், இதை தாண்டி பால் கேட்டா மட்டும் நாங்க ரெடி பண்ணி தருவோம் சார், இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி அந்த டே கேர் சென்டரை பார்க்கலான்ற மாதிரி இவருமே வந்துடுறாரு. சிசிடிவி இருக்கு, சிசிடிவியை செக் பண்ணலாமான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார் அது ரிப்பேர்ல இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பால் தரதுக்காக 2-3 கிளாஸஸ் வச்சிருக்காங்க, இதையும் நம்ம கொண்டு போலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரோட டீம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி காலையில அவங்க விடும் போது என்ன நடந்தது அதுல இருந்து தெளிவா சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. இப்ப ஷாலினியும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கவிதா இருக்காங்கல்ல, 2 பசங்களை விடுறதுக்காக வந்திருப்பாங்க. இவங்களும் கவிதா கிட்ட நார்மலா பேசுறாங்க. கவிதா அப்செட்டா இருக்காங்க போல, உடனே கிளம்பி போயிருப்பாங்க. எது அப்செட்டா இருந்தாங்களா, எதனால அப்செட்டா இருந்தாங்கன்னு கேட்கலையான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சார் அடிக்கடி அவங்களுக்கும் மாமியாருக்கும் பிரச்சனைலாம் வரும், அதை நினைச்சுதான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தாங்க போல, நான்லாம் கேட்கலன்னு சொல்றாங்க. சரி அவங்க கிட்ட விசாரிச்சுக்கலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இருக்கும் போது இவர் பக்கத்துல வந்துடுறாரு. இந்த நிலைமையில உங்ககிட்ட கேள்வி கேட்கறது கஷ்டமா இருக்கும்ன்றது எனக்கு தெரியுது, ஆனா சில கேள்வியை நான் கேட்டுதான் ஆகணும், எனக்கு சில கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கா சில கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. சாப்பிடறதுக்கு என்ன தந்தீங்க, எப்ப ரெடி பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எல்லா டீட்டெயிலையும் இவங்க 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஷாலினியை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த 2 பசங்க கூட சேர்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப மறுநாள் காலையில போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிருது. ஆக்சுவலா ரேட் பாய்சனை கலந்து தான் தந்திருக்காங்க. அதுவும் ஒரு வாட்டி கலந்து தரல சார், கொஞ்சம் கொஞ்சமா 15 நாளா கலந்து தந்திருக்காங்க. அதோட எஃபெக்ட்னால தான் ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கான்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இதை கேட்கிற இவருமே ஷாக் ஆயிடுறாரு. சோ திட்டமிட்டு தான் இது நடந்திருக்குன்றது இவருக்கு தெரிய வருது. உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த டே கேர் சென்டருக்கு வந்துடுறாங்க. வேற ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாங்க. ஏன் திரும்பி வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் ஷாலினி கேட்கறாங்க. இவங்க தேடிட்டு இருக்கும் போதுதான் விஷ பாட்டிலே உங்களுக்கு கிடைக்குது. சின்ன பசங்க இருக்கிற இடத்துல ரேட் பாய்சன் வைக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு. சார் எலி தொல்லை ரொம்ப அதிகமா இருந்தது சார், அதனால தான் வாங்கணும், ரொம்ப ஹைட்ல தான் சார் வச்சோம், பசங்களாம் எடுக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
இப்ப இன்ஸ்பெக்டர் கவிதா கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காரு. அந்த சமயம் கவிதா இருக்காங்கல்ல 2-3 நசுங்கின பேப்பரை கையில வச்சிருக்காங்க. இது என்ன பேப்பர் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என் பசங்க என்னோட பர்த்டே அன்னைக்கு தந்தது சார் அப்படின்ற மாதிரி இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. இவங்க பர்த்டே அன்னைக்கே இவங்க சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பசங்களுக்கு தெரியாதுல்ல. பசங்களும் ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி ரெடி பண்ண கார்டு எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறதுனால அந்த கார்டு எல்லாம் நசுக்கி போட்டிருப்பாங்க. பிரசன்ட்ல அந்த கார்டை தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. எதனால அப்செட்டா இருந்தீங்க, பசங்க கிட்ட எதுக்காக அவ்வளவு கோவப்பட்டீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. காரணம் இருக்குன்ற மாதிரி இவங்களுமே நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்களோட பர்த்டேவோ ஒரு இடத்துல இவங்க செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல சிலர் இருக்காங்கல்ல கொஞ்சோண்டு குடின்ற மாதிரிலாம் குடிக்க சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே லைட்டா ட்ரிங்க் பண்ணலான்ற மாதிரி ட்ரிங்க் பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரும்போது மாமியார் இருக்காங்கல்ல இவங்க ட்ரிங்க் பண்ணிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீ திருந்தவே மாட்டலன்ற மாதிரிலாம் முறைச்சு பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் பெருசா இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. மாமியார் தீட்டின கோவத்தினால தான் பசங்க கிட்ட அப்படி நடந்துகிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப உங்களுக்கும் மாமியாருக்கும் செட் ஆகாதான்னு கேக்குறாரு. ஆமா சார் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டும் பெண் குழந்தையா பெற்றிருக்காங்கல்ல அது மாமியாருக்கு சுத்தமா பிடிக்கல. ஆண் குழந்தை பெற்றிருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சின்ன மருமகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருப்பான். அதனால ஜெயந்திக்கு தான் அவங்க முக்கியத்துவம் எல்லாம் தருவாங்க. அதனால தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டைலாம் ஏற்படும். இது தெரிஞ்சதுனால லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல இந்த மாமியார் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராங்க. உங்களுக்கு பேத்தி ரெண்டு பேரையும் பிடிக்கல, பேர மேலதான் ஆசைப்பட்டிருக்கீங்க அப்படிதானன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது, பேர வேணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான், அதுக்காக பேத்தி எப்படி ஒதுக்கிட முடியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. கடைசி 2 நாளா அந்த டே கேர் சென்டர் ரன் ஆகல. இப்ப வீட்ல இருக்க பசங்களை செக் பண்றதுக்காக ஷாலினி வராங்க. பசங்க எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஓகே தான், என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல அந்த 2 பசங்க மாதிரி ஏதாவது ஆயிட போகுதுன்றதுக்காக தான் வந்து கேட்டேன். ஓகேல அதுவே எனக்கு போதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது எல்லா பசங்க மேலேயே இவங்க ரொம்ப அக்கறையா இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரமேஷ் தங்கச்சியை நமக்கு காட்டுறாங்க. தங்கச்சி இருக்காங்கல்ல அந்த 2 சின்ன பசங்களோட போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக்கையும் நமக்கு காட்டுறாங்க. இந்த தங்கச்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த பாய் ஃப்ரெண்டு கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியா வந்துட்டு இருக்க கவிதா இருக்காங்கல்ல இந்த விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. கவிதா பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே இந்த பொண்ணுமே ஷாக் ஆயிடுறா. இத பத்தி எல்லாம் வீட்டுல சொல்லாதீங்க, டென்ஷன் ஆயிடுவாங்கன்ற மாதிரி சொல்றா. கவலைப்படாத, இத பத்தி எல்லாம் நான் வீட்டுல சொல்ல மாட்டேன், நமக்குள்ளேயே தான் இருக்கும்னு சொல்றாங்க. பிரசன்ட் இதெல்லாம் இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு கதவை திறந்தா போலீஸுங்க தான் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க வீட்டையும் செக் பண்ணணுன்றதுக்காக தான் போலீஸுங்க வந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க வீட்லயும் ராட் பாய்சன் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. வீட்டுல சமையல் வேலையெல்லாம் யாரு பாப்பான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. வேலைக்காரங்க யாரையாவது வச்சிருக்கீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார் என் தங்கச்சி தான் எல்லா வேலையும் பண்ணுவான்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீங்க தான் பண்ணுவீங்களான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆமா சார் நான் தான் பண்ணுவேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நீங்க சாப்பாடுல எதையாவது கொஞ்சம் அதிகமா சேர்த்தீங்களான்ற மாதிரிலாம் இவர் சந்தேகமா கேக்குறாரு. ஏன் சார் இப்படி கேக்குறீங்க, நானும் எதையும் சேர்க்கலன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப எல்லாருமே எதனால இந்த மாதிரி கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல உங்க பொண்ணு சாதாரணமா இறந்து போல 15 நாளா ராட் பாய்சனை கலந்து தந்திருக்காங்க, அதனால தான் இந்த டெத்தே நடந்திருக்குன்னு சொல்றாரு. அந்த டே கேர் சென்டருக்கான லைசன்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆளுங்க செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. லைசன்ஸ்ல இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கு சார், எல்லாம் ஓகேவா தானே இருக்கு, நான் திரும்பி ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி ஷாலினி கேக்குறாங்க. மேடம் உடனேலாம் அப்படி பண்ண முடியாது, இந்த கேஸ் முதல்ல முடியட்டும் அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க, அது வரைக்கும் பர்மிஷன் தர முடியாதுன்னு சொல்றாரு. இந்த ஷாலினி ஆள் எப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டை விசாரிக்க சொல்லியிருப்பாரு. லேடி அசிஸ்டன்ட் விசாரிச்சு தகவல்லாம் சேகரிச்சிருப்பாங்க. அதை பத்திலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க இருக்காங்கல்ல குழந்தைய பேரண்ட்ஸை விட நல்லபடியா பார்த்துப்பாங்க. ஒரு அம்மா தூக்கிட்டு போறதுக்கு வராங்க, பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ண வச்சிருப்பாங்க. அதே சமயம் ஒரு பையனோட அப்பா பையனை அடிச்சிருப்பாரு. அது தெரிஞ்சு இவங்க இருக்காங்கல்ல அந்த அப்பா கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாங்க. பையன் மேல எப்படி கையை வைப்பீங்க, இதுக்கப்புறம் நீங்க கையை வைக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஷாலினிக்கு பசங்கன்னா பிடிக்கும் போல சார். இவ இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல, ஆனா IVF மூலியமா குழந்தை பெத்துக்கலான்ற மாதிரி யோசிச்சிருக்கா, ஒரு டாக்டர் கிட்ட எல்லாம் பேசியிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களால குழந்தை பெத்துக்க முடியாது. IVF ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணி கூட இவங்களால பெத்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இருந்தாலும் விடாம இவங்க இருக்காங்கல்ல ஒவ்வொரு டாக்டர் கிட்டயா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த ஷாலினி கிட்ட ஒருத்தங்க வேலை பாக்குறாங்கல்ல அந்த லேடியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த லேடி பேரு சுதா அப்படின்றது. சுதாக்கும் ஹஸ்பண்டுக்கும் டைவர்ஸ் ஆயிருக்கும். அப்பத்துல இருந்து ஷாலினி மேடம் கூட தான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரி வான் டீடைல் உன் ஹஸ்பண்ட் டீடைல் எல்லாம் தந்துட்டு போ அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த சுதாவும் ஏத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ரமேஷ் மருந்து மாத்திரை வாங்குறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்ப ரமேஷ் கிட்ட மோனிகா பேசுறாங்க. அதாவது டே கேர் சென்டர்ல பையனை கூட்டு போறதுக்காக வருவாங்கல்ல அவங்க தான் பேசுறாங்க.
கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றாங்க. இன்னொன்னு பொண்ணுக்கு என்ன ஆகும்னு தெரியலையேன்ற மாதிரி கவிதா சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு தங்கச்சி வந்துடுறா. கவலைப்படாதீங்க அண்ணி எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல கவிதாவும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இந்த தங்கச்சி நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு கிளம்பலாம்னு நினைச்சிருப்பா. ஆனா அண்ணன் பிடிச்சிடுறாரு. நல்ல வேலை உன் அண்ணி விஷயத்த சொன்னா, அப்படி இல்லைன்னா இந்நேரத்துக்கு ஓடி போயிருப்ப அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. எது அண்ணி சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி இவ ஷாக் ஆயிடுறா. சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, இப்படி மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி கோவப்பட்டிருப்பா. வீட்டுல இருக்க பசங்க வரைஞ்சிருக்க டிராயிங்க பார்க்கும் போது இந்த அசிஸ்டன்ட் லேடிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா ஒரு பக்கம் ஜெயந்தியை வரைஞ்சிருக்காங்க, இன்னொன்று பக்கம் சந்தோஷ்னு ஒரு நபரை வரைஞ்சிருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் பழக்கம் போதுன்ற மாதிரி தான் அந்த பசங்க வரைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பையன் பேரும் சந்தோஷ் கிடையாது, ஹஸ்பண்ட் பேரும் சந்தோஷ் கிடையாது. அப்ப சந்தோஷ் யாருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. உங்களுக்கு சந்தோஷ்னு யாரையாவது தெரியுமான்ற மாதிரி ஜெயந்தி கிட்டே கேட்கிறாரு. ஆமா சந்தோஷ்னு எனக்கு ஒரு சொந்தக்கார தம்பி இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா தம்பி தானா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இந்த லேடியும் கோவப்படுறாங்க. இப்பதான் ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஜெயந்தியும் அந்த சந்தோஷம் க்ளோஸா இருந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணு வந்து பாத்துடுறா. பார்த்தவ பெருசா கண்டுக்காம இங்க இருந்து கிளம்பிடுறா. இவன் வேற பாத்துட்டாலே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி அந்த தம்பி அட்ரஸ் தாங்கன்னு கேட்கிறாரு. இவங்க எழுதி தந்துடுறாங்க. அந்த தம்பி கூட இவங்க கண்டிப்பா அஃபேர்ல இருக்காங்க, அவனையும் போய் பார்த்து விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேர் க்ளோஸா இருந்ததை இந்த சின்ன பொண்ணு பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. வெளியே சொல்லிட்டா என்ன பண்றதுன்றதுக்காக அவங்க ரெண்டு பேர் கூட இப்படி பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப அந்த சந்தோஷம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவனோட ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. சந்தோஷ் கிட்ட ஜெயந்தியை பத்தி கேட்கறாங்க. அவங்க எனக்கு அக்கா மாதிரி, எங்களுக்குள்ள எந்த ஒரு பழக்கமும் போலன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவன் பேசுறதுலயே அஃபேர் இருக்குன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவன் மேல ஒரு சந்தேகத்தை வச்சுட்டு இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப டாக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது உள்ள இருந்த பொண்ணு காணும்ன்ற மாதிரி சொல்றாரு. எது காணுமா? அது எப்படி காணாம போவா? ஒழுங்கா நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கிட்டயும் தகவலை கொடுத்துறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது முகத்தை மறைச்ச மாதிரி ஒரு நபர் தான் தூக்கிட்டு போயிருக்கான்னு இவங்களுக்கு தெரிய வருது. இவன் யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும். மத்த சைட்ல சிசிடிவி இருக்கும்ல, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு போல. சார் அவனை பத்தி தெரியல, ஆனா வேற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு பாருங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. வீடியோவை பார்க்குற இன்ஸ்பெக்டரும் ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா ரமேஷ் மோனிகான்னு ரெண்டு பேரையும் உட்கார வச்சிருக்காரு. உங்களுக்குள்ள எவ்வளவு நாளா பழக்கம் போகுதுன்னு கேட்கிறாரு. பழக்கமா? அப்படிலாம் எங்களுக்குள்ள எதுவும் போலன்ற மாதிரி ரமேஷ் சொல்றாரு. அப்ப இந்த வீடியோக்கு என்ன சொல்ல போறீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வீடியோவை காட்டுறாரு. அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசின மாதிரி மட்டும் தானே நமக்கு காமிச்சாங்க. ஆனா பேசினதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கட்டிலாம் பிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல 6 வருஷத்துக்கு மேல அஃபேர் போயிருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் மோனிகா ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிருப்பாரு. மோனிகாவை டைவர்ஸ் பண்ணிருப்பாரு. மோனிகாக்கு ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையனே ரமேஷோட பையனா தான் இருப்பான். இது ரமேஷுக்கும் மோனிகாக்கும் நல்லா தெரியும். மோனிகா இருக்காங்கல்ல, என் கூட வந்துருங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவளை டைவர்ஸ் பண்ணிருங்கன்ற மாதிரி தொல்லை குத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தான் இவங்களுக்குள்ள பழக்கம் போயிட்டு இருக்கு. என் கூட வந்துருங்க, என் கூட வந்துருங்கன்னு பல வாட்டி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா பொண்ணுங்களோட ஃபியூச்சரை யோசிச்சு பார்த்து கவிதா கூட அவர் இருந்திருக்காரு. பொண்ணுங்க இருந்தா தானே கவிதா கூட இருப்பாரு. பொண்ணுங்க கதையை முடிக்கலான்றதுக்காக இந்த விஷயத்தை பண்ணிருக்கீங்க, உண்மைதானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் சத்தியமா அந்த பொண்ணுங்களை சாவடிக்கிற அளவுக்குலாம் நான் போலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஒருவேளை இவர் பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரி ரமேஷ் மேலேயே சந்தேகப்படுறாரு. நீங்க டைவர்ஸ் கேட்டு பொண்ணுங்களை மனசுல வச்சு உங்க ஒய்ஃப் தராம இருந்திருக்கலாம், அதனால பொண்ணுங்களை சாவடிக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டாரு. சார் என் பொண்ணுங்களை நானே எப்படி சார் சாவடிப்பேன், நாளா இந்த விஷயத்த பண்ணல அப்படின்ற மாதிரி ரமேஷும் சொல்லிட்டு இருக்காரு. ஷாலினியும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி டே கேர் சென்டர் வச்சிருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட விசாரிக்கலாம்னு பார்த்தா வீடு க்ளோஸ்ல இருந்திருக்கும். அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கொடுத்த நிறைய டீடைல் ஃபேக்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இப்பதான் இவருமே ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணிட்டாரு. அவங்க வரும்போது கையில ஒரு பேக் வச்சிருப்பாங்க. அந்த பேக் எந்த ஏரியாவோட பேக்ன்றது இவருக்கு தெரியுது. அந்த இடத்துல செக் பண்ணி பாருங்க, கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. லேடி அசிஸ்டன்ட் வேற ஒரு தகவலும் சேகரிச்சுட்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரமேஷ் அம்மா இருக்காங்கல்ல, ஆண் குழந்தை பிறக்கணும்ன்றதுக்காக அடிக்கடி ஒரு பாபாவை பார்க்க போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பாபா வில்லங்கமா ஏதாவது சொல்லி அம்மா கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க சந்தேகப்படுறாங்க. அந்த அம்மாவை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் லேடியும் ஏத்துக்கிறாங்க. மோனிகாவும் ஹஸ்பண்டும் அஃபேர்ல இருந்தது ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருது. ஒய்ஃப் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, என் பொண்ணிய நீ தானே தூக்கி இருக்க, தயவு செஞ்சு என்னோட பொண்ணை என்கிட்ட தந்துரு, நான் எங்கேயாவது போயிடுறேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. நான் எப்படி நம்ம பாப்பாவை தூக்குவேன், நான்லாம் இப்படி பண்ணல, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி சுதா மீனான்ற மாதிரி ரெண்டு பேர் மிஸ் ஆகுறது உங்களுக்கு தெரிய வருது. இவங்க ரெண்டு பேரோட அடையாளம் அது கூட மேட்ச் ஆகுற மாதிரி உங்களுக்கு டவுட் வருது. சார் அந்த வீட்டுக்கு போய் விசாரிச்சு பார்க்கலான்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டருமே ஏத்துக்கிறாரு.
இப்ப நேரா அந்த சுதா மீனாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க தான் என் பொண்ணுங்களான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி உங்க பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சு அதை சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இந்த அம்மாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. என் பொண்ணு மீனாக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பணும், கூட தான் எங்க சின்ன பொண்ணான சுதாவையும் அனுப்பணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. மாப்பிள்ளை இறந்து போயிருந்தாரு, எங்க ரெண்டு பொண்ணுங்க எங்க போனாங்கன்னு தெரியல, மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் பொண்ணு மீனாவை பொறுத்த வரைக்கும் விராஜ்னு ஒரு பையனை லவ் பண்ணா, அப்பாக்கு சொல்றதுக்கு பயந்து லெஸ்பியன் அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்லிட்டா. நீங்க விராஜை கண்டுபிடிச்சு விசாரிங்க, ஏதாவது தெரியும்ன்ற மாதிரிலாம் இந்த அம்மா சொல்றாங்க. விராஜை பத்தின பேசிக் டீடைல் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவனை எப்படியாவது அமுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த அம்மா கொடுத்த டீடைலை வச்சு லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அந்த விராஜ் எங்க இருக்காருன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே போலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. விராஜை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு லேடி கூட தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ரெண்டாவதா தான் இந்த லேடியை கல்யாணம் பண்ணிருக்காரு. மீனான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கீங்க, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், ஒழுங்கா தெரிஞ்சதை சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவருமே தயங்கி தயங்கி நடந்த விஷயத்த சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஷாலினி சுதான்ற ரெண்டு பொண்ணுங்களை கண்டுபிடிங்கன்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் இவங்க தகவலை பாஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க எந்த ஏரியால இருக்காங்கன்ற நியூஸ் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. உடனே அந்த வீட்டுக்கு போய் அமுக்கணும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கிளம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கடத்தப்பட்ட அந்த ஒரு பொண்ணு இங்கதான் இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்து இந்த சுதா பயங்கரமா கோவப்படுறாங்க. அந்த பொண்ணோட மாஸ்கை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ஷாலினி தடுத்துடுறாங்க. சோ இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைலாம் ஏற்படுது. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. இந்த பொண்ணு இங்கதான் இருக்கான்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருது இல்ல, இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரோட உண்மையான அடையாளம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்போ முதல்ல சுதாவை அடிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க உண்மையான பேரு சுதா கிடையாது, இவங்க தான் மீனா. ஆனா சுதான்னு பேரை மாத்திருப்பாங்க. இவ தங்கச்சின்ற மாதிரி சுதான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, உண்மையில சுதாவா ஷாலினி தான் இருப்பாங்க. அவங்களுமே பேரை மாத்திருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி பேரெல்லாம் மாத்துனீங்க? வீராஜ் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான், இதுக்கப்புறம் எதையும் நீ மறைக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையை எல்லாத்தையும் சொல்லுன்ற மாதிரி மீனாவை போட்டு அடிக்கிறாரு. மீனாவும் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. வீராஜ் இருக்கார்ல, மாப்பிளைய அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சிடலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அடிச்சு போட்டுட்டா கூட அவர் திரும்பி கண்டுபிடிச்சிட வாய்ப்பு இருக்கு. அவர் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி மீனா யோசிச்சிருப்பாங்க. கதையை சட்டுன்னு முடிச்சிடுறாங்க. இத பாக்குற விராஜ் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. எதுக்காக இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. இதுக்காக தான் பண்ணன்ற மாதிரி இவங்க புரிய வச்சிட்டு இருக்காங்க. உன் தங்கச்சியை எப்படி சமாளிப்ப, அவ சொல்லிட்டா என்ன பண்ணுவன்ற மாதிரி கேக்குறாரு. அவ சின்ன பொண்ணு, நான் சொல்றதை தான் கேட்பா, எப்படியாவது அவளை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க. ஆனா இவருக்கு வேற ஒரு லேடி கூட அஃபேர் ஏற்பட்டிருக்கும். அதனால இவங்களை கழட்டி விட்டுருப்பாரு. எங்க போறதுன்னு தெரியாம இவங்க முடிச்சிருப்பாங்க. ஆனா தங்கச்சி சுதா இருக்கா பாத்தீங்களா, பார்ட் டைம் ஜாப்லாம் போய் படிச்சிருப்பா. படிப்பை முடிச்சு ஒரு இடத்த ரன் பண்ணிட்டு இருப்பா. சரி பேசாம நம்ம சுதா கிட்டே போயிடலான்ற மாதிரி தான் தங்கச்சி சுதா கிட்ட போயிருப்பாங்க. சுதா வேலை போட்டு தந்திருப்பா. அந்த இடத்துல இவங்க வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. உன் தங்கச்சி எவ்வளவு ஒழுக்கமா இருக்கா, நீ அந்த மாதிரி இருக்க மாட்டியான்ற மாதிரி அப்பா சொல்லி சொல்லி அடிச்சிருப்பாரு. அதெல்லாம் இவங்க மறந்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனா திரும்பி என்னோட தங்கச்சி ஞாபகப்படுத்திட்டா, அதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப அந்த இடத்துல வேலை தானே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க, சரியா பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு வேலையை கூட நீ ஒழுங்கா பண்ண மாட்டியா, நீ ஒழுங்கா கிளீன் பண்ணலனா பசங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும், ஒழுங்கா கிளீன் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் திட்டி இருப்பாங்க. இதை கேட்கிற மீனாக்கு பயங்கரமா கோவம் ஆயிருது. இவளை கண்டிப்பா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இவளுக்கு பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும், பசங்களை ஏதாவது பண்ணி இந்த இடத்தையே மூட வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பா. ஆக்சுவலா ஷாலினி இருக்காங்கல்ல, இந்த ரெண்டு பசங்க கிட்ட தான் க்ளோஸா இருப்பாங்க. இந்த ரெண்டு பசங்களை ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி மீனா யோசிச்சிருப்பா. இந்த ஷாலினிக்கு தெரியாம இந்த ரெண்டு பசங்களுக்கும் அப்பப்ப பால்லாம் தந்துட்டு இருப்பா. ரெகுலரா பால் தந்துட்டு இருக்கால, அதனால தான் ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தன் தூக்குனான் பாத்தீங்களா, தூக்குனவனை இவங்க தான் கரெக்ட் பண்ணிருப்பாங்க. அவன் கூட அந்த மாதிரிலாம் இவங்க ஒன்னா இருந்து இந்த ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டிருப்பாங்க. அவனுமே சரின்ற மாதிரி பண்ணிருப்பான். அந்த குழந்தை ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கான்ற மாதிரி மீனா கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஷாலினி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவ கண் முன்னாடியே சாவடிக்கலான்றதுக்காக தான் மீனா இப்படி பண்ணிருப்பாங்க. அந்த சின்ன குழந்தைங்க என்ன தப்பு பண்ணுச்சு, ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் இந்த சுதா கேட்டுட்டு இருக்கா. அதாவது உண்மையான பேரு சுதா இல்ல, அவ கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு மீனா இருக்காங்கல்ல, உனக்கு வலிக்குதுல, இந்த வலியை உனக்கு தரதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டருமே பயங்கரமா டென்ஷன் வருது. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு உன்னோட குடும்பம் கண்டிப்பா வெக்கப்படணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவளுமே அழுதுகிட்டே இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. இதோட இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.